செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெத்தலை தீபம் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எப்படியோ போட்டு முடிச்சாச்சு. "உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நான் குடுக்குறேன்" அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நம்ம கேட்காம இருப்போமா? கண்டிப்பா கேட்போம்ல. ஸோ அது மாதிரி தான் எனக்கு முருகரும். நான் என்ன கேட்டாலும் அவர் எனக்கு குடுப்பாருங்க. வெத்தலை தீபம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணணும்னு நெனச்சேன். எப்பவுமே 5 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணுவேன். ஆனா இந்த வாட்டி பால் அபிஷேகம் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அது என்னமோ தெரியலங்க. அபிஷேகம் பண்ணும்போது அவரோட முகத்த பார்க்குறதுக்கு எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னோட கஷ்டம் எல்லாமே மறந்து, நான் ஏதோ ஒரு விதத்தில ரொம்ப மனசு லேசா சந்தோஷமா இருக்கிற மாதிரி உணர்வேன். இப்படி தான் கும்பிடணுமா? இப்படி தான் அபிஷேகம் பண்ணணுமான்னு கேட்டா, நான் இப்படி தான் பண்ணுவேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் நான் கேட்குறத எனக்கு குடுக்குறாரு. ஸோ அதுக்குண்டான கிராட்டிட்யூட் நான் அவருக்கு இப்படி தான் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் இதெல்லாம் பண்றேன். இப்படி தான் கும்பிடணும், இப்படி தான் வழிபடணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ, எந்த விதத்தில கும்பிட பிடிக்குதோ, மனசார நம்பி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க நீங்க கேட்குறத உங்களுக்கு குடுப்பாங்க. நான் எப்பவுமே மனசில ஒரு வேண்டுதல நெனச்சுக்கிட்டு 6 வாரம் வெத்தல தீபம் போடுவேன். கண்டிப்பா எனக்கு அந்த டைம் முடியறதுக்குள்ளேயே அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடும். ஏன்னா நான் நம்புவேன். இவரு எனக்கு குடுப்பாரு, இந்த வேண்டுதல நிறைவேத்தி வைப்பாருன்னு நான் நம்புவேன். ஒரு தட்டில 6 வெத்தலைய வச்சுக்கிட்டு, அகல் விளக்கு எனக்கு வந்து மோஸ்ட்லி அகல் விளக்குல ஏத்துறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதில வந்து அந்த காம்பையும் கிள்ளி அந்த விளக்குக்குள்ளேயே போட்டுருவேன். ஏன்னா, அதில வந்து மூதேவி தாயார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்பு கிள்ளி நம்ம உள்ளேயே போட்டுட்டு, திரி போட்டு அந்த தட்டில வந்து ஒரு ஒரு வெத்தலைக்குமே ஒரு ஒரு பூ அந்த மாதிரி நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து விளக்கேத்தலாம். பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீலிங் வரும். அந்த இடத்துல வந்து நமக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற கவலையே இருக்காது. ஏன்னா கடவுள் இருக்காரு. நம்ம நம்புற ஒருத்தவங்க இருக்காங்க. அ அவங்க இருக்கும்போது உங்களோட எல்லா கஷ்டத்தையும் நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு யாருமே இல்லைங்கிற பேச்சே இல்லையே! யார் இருந்தா என்ன? இல்லாம இருந்தா என்ன? அந்த கடவுள் நமக்காக இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பாசிட்டிவா யோசிச்சீங்கன்னா, அடுத்தடுத்தது பாசிட்டிவாவே நடக்கும்.